மணப்பெண் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி வந்து இயற்கையாக அவங்கள வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். 3-4 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க வந்து தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்து அதுக்கு வந்து வாஷ்க்கு ஒரு பவுடர், அது வந்து எப்படி தயார் பண்ணலாம். நல்லெண்ணெய் ஒரு 200 ml ஒரு 50 grams ஓமம் போட்டு நல்லா காய்ச்சி வச்சுக்கலாம். காய்ச்சி வச்சுட்டு அதை ஒரு 2 தடவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து தலையில் வந்து முதல்ல எண்ணெயை வச்சு நல்லா அதை ஃபஸ்ட்டு வந்து கோம் பண்ணணும். உங்களுக்கு வந்து அந்த கோம்பிங் வந்து எப்போ ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, யூ கெட் எ ஹீட் அவுட் ஆஃப் த வைப்ரேஷன். அந்த சமயத்தில் அதை நிறுத்திட்டு அந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, தலை முடியில் இருக்கிற ஆரோக்கியமே இல்லாத வீக்காக இருக்கிற ஹேர் எல்லாம் வெளியில் வந்து முடி புதுசாக வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஹேர் வந்து புதுசாக வந்து வர ஆரம்பிக்கும். சீயக்காய் வந்து ஒரு 200 grams எடுத்துக்கோங்க. 100 grams பயறு, பச்சை பயிறு, 100 grams வெந்தயம், பூந்திக்கொட்டை வந்து ஒரு 50 கிராம், பூலாங்கிழங்கு 100 கிராம். இந்த காம்பினேஷனில் நீங்கள் மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சு இந்த எண்ணெயை தேய்ச்சின்ட்டு இந்த ஒரு 10-15 minutes கழித்து இந்த பவுடரை வந்து நல்ல ஹாட் வாட்டரில் நீங்கள் வந்து நல்லா கரைச்சிட்டு அதை தேய்ச்சி வாஷ் பண்ணும்பொழுது த ஃபால் ஆஃப் த ஹேர் வந்து நல்லாயிருக்கும். எப்படி இருக்கும்னாக்கா, இட் வில் நாட் பி டூ ஃபிஸி, டூ ட்ரை. அதாவது இருக்கிற எண்ணெய் பசையெல்லாம் எடுக்காத கரெக்டான அளவுக்கு அது வாஷ் பண்ணும். ஸோ இது வந்து எவ்ரி வீக் வந்து வீக்லி ட்வைஸ் இந்த ஆயில் பாத் எடுத்துக்கிறது. ஒரு கல்யாண பெண்ணிற்கு ஒரு 3-4 மாதம் முன்னாடியானா அட்லீஸ்ட் செஞ்சுக்கிறது. அவங்களோட முடி வந்து எதனாலையான லாஸ் இருந்ததுன்னா, முதல்லையே வந்து முடி கொட்டுறது அந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் அதெல்லாமும் அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். நல்ல ஹேர் க்ரோத் மறுபடியும் வளர ஆரம்பிக்கும். தலைமுடியும் ட்ரையாக இருக்காது, அரிப்பு இருக்காது. அந்த தலைமுடியை நல்லா மெயின்டைன் பண்ணும்பொழுது ஸ்கேல்ப் வென் இட் இஸ் மெயின்டைன்டு ப்ராப்பர்லி எக்ஸாக்ட்லி ஃபேஸும் வந்து உங்களுக்கு நல்லா ஆகும்.